இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சமையல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. வீட்டில் கொஞ்சம் கருவாடு இருந்தது. சரி அதை போட்டு இன்றைக்கி கருவாடு, கத்திரிக்காய், வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு மாதிரி வச்சாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து வாங்கி கருப்புளுந்து சோறு தான் இன்றைக்கி ஆக்கிட்டோம். கருவாட்டு குழம்பு, கருப்புளுந்து சோறு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கறி குழம்பும் வச்சு சாப்பிடுவாங்க. கறி குழம்பை காட்டிலும் இந்த கருவாட்டு குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே தூக்கலாக இருக்கும். கிராமத்து சைடு பூராமே வந்து இந்த கருவாட்டு குழம்பு தான் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடை அடிக்கடி செய்வோம். எங்கள் அம்மாவும் அடிக்கடி செய்வாங்க. இப்போ இதை கொஞ்ச நாளாக நாங்கள் செய்கிறதில்ல. சரி இன்றைக்கி அது ஒரு நினப்பாவே இருந்தது. சரி இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு, கருப்புளுந்து சோறு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். இது வந்து நாங்களே வீட்டில் தயார் பண்ண மசாலா பொடியில் தான் இன்றைக்கி நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன். எப்பயுமே எந்த பொருள் செஞ்சாலும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி அந்த பொடியில் தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சண்டே சமையல் இன்றைக்கி கருப்புளுந்து சோறு, கருவாட்டு குழம்பு தான்.